ஹலோ வணக்கம். இன்றைக்கி வீட்டிலவே சூப்பரான தந்தூரி சிக்கன் நம்ம எப்படி பண்ணலாம், அதுவும் ஏர் ஃப்ரையரில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த வீடியோ பார்க்க போகிறோம் இன்றைக்கி. இதுக்கு என்னென்ன தேவையான மசாலானா நான் அது வந்து லாங் வீடியோவில் போடுறேன். இப்போ வந்து நான் சிம்பிளாக நீங்கள் ஏர் ஃப்ரையர் எப்படி யூஸ் பண்ணலாம், சிக்கன் வீட்டில் அழகாக எப்படி பண்ணலாம், டேஸ்ட்டாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. இப்போ இதை வந்து நான் அரை மணி நேரத்துக்கு முன்னால் வந்து இது மசாலா வரவி வச்சுட்டேன். இப்போ அது நான் ஏர் ஃப்ரையரில் வந்து இது வச்சு நான் ஒரு 20 நிமிஷத்துக்கு அந்த பட்டன் ஆன் பண்ண போகிறேன். அந்த டைமிங் வந்து 20 மினிட்ஸில் வைக்க போகிறேன்னா, ஏன்னா இது நீங்கள் வந்து கேக்குக்கு மட்டும்தான் 30 மினிட்ஸ் வைக்கணும். இந்த சிக்கனுக்குலாம் நீங்கள் 20 மினிட்ஸ் தான் வைக்கணும். இப்போ 20 மினிட்ஸ் ஆகிட்டு நான் சிக்கன் எடுத்துட்டேன். பாருங்கள், எடுத்த அப்புறம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதில் வந்து நான் ஒரு சைடு பட்டர் தடவ போகிறேன். பட்டர் தடவிட்டு உங்களுக்கு பட்டர் வேணால் நீங்கள் பட்டர் தடவலாம், இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஆயில் வேணால் ஆயில் தடவிக்கிடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆயிலும் வேண்டாம் பட்டரும் வேண்டாம்னா நீங்கள் அதை அப்படி வைக்காட்டாலும் கூட பிரச்சனை கிடையாது. அது வந்து டைரெக்டாகவே நீங்கள் பண்ணலாம். இப்போ நான் எதுக்கு பண்ணுறேன் அப்படின்னா, கொஞ்சம் குழந்தைகள் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதை வந்து மாற்றி நம்ம வைக்கணும். மாற்றி வச்சு இப்போ இதுலேயும் கொஞ்சம் பட்டர் தடவி நம்ம மாற்றி வச்சுட்டு இப்போ திருப்பி ஒரு 20 நிமிஷம் வைக்கணும். இப்படி டோட்டல் நம்ம ஒரு 40 நிமிஷம் வைக்கணும். நான் டேரெக்ட்லி நீங்கள் 40 நிமிஷம் வைக்கக்கூடாது. நீங்கள் வந்து 20 நிமிஷம் வைக்கணும். இப்போ சூப்பரான தந்தூரி சிக்கன் ரெடி ஆகிட்டு இது வீட்டிலவே நீங்கள் அழகாக பண்ணலாம். இதை வந்து கொஞ்சம் ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு நான் இப்படி வந்து கொஞ்சம் கேஸில் வச்சுருக்கேன். இதனால் கொஞ்சம் நமக்கு ஸ்மோக்கி ஃப்ளேவர் கிடைக்கும் பாருங்கள். என்னோடய வீடியோ வந்து நீங்கள் இப்படி நல்ல யூனிக்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு என் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு சூப்பர் வீடியோஸ் வரும். எது ஈஸியாக நீங்கள் சமையல் எப்படி பண்ணலாம், ஹோட்டல் ஸ்டைலு சமையல் வந்து வீட்டில் நீங்கள் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு அதை மாதிரி ஹோம்மேட் ஃபுட்டும் நல்ல ஃபுட் சவுத் இந்தியன், மகாராஷ்டிரன், மால்வன் எல்லா சைட் சாப்பாடும் உங்களுக்கு கண்டிப்பாக பார்க்கலாம். இதில் தொன்ன பிரியாணி பண்ணியிருக்கேன். இதுவும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.